புதுச்சேரி உப்பளம் துறைமுக பகுதியில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதே போல புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு 10 ஆண்டு காலமா இங்க உள்ளாட்சி தேர்தலே நடத்தல. அப்படி 10 ஆண்டு காலமா திமுகவும் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க. 10 ஆண்டு காலமா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைன்னா எப்படி கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்றைக்கு தெருவுகளுக்கு இன்னைக்கு பராமரிக்க வேண்டும். அதே போல கழிவுநீர் கால்வாய்கள் சுத்தப்படுத்த வேண்டும். குடிநீர் விநியோகம் சரியா கொடுக்க வேண்டும். தூய்மை அங்க இருக்கின்ற தெருக்கள் தூய்மையா வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் இருக்க வேண்டும் சொன்னா உள்ளாட்சி தேர்தல் மிக மிக முக்கியம். உள்ளாட்சி தேர்தல் இல்லைன்னா நிச்சயமா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு காரணம் இந்த மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கின்ற காரணத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு கைகட்டி எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு செயலிழந்த அரசாங்கமாக இன்றைக்கு காட்சி இருக்கிறது. அவை இதையெல்லாம் மாற்றம் தேவை. மக்கள் எண்ணுகிறார்கள். அந்த எண்ணத்தை நீங்க தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அதோட இன்றைய தினம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 35% இடஒதுக்கீடு மட்டும் வழங்கப்படுது. அது 50% உயர்த்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துறோம். உங்களுடைய மாநிலம் இன்றைக்கு யூனியன் பிரதேசத்திலிருந்து இன்றைக்கு தனி மாநிலமாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து இந்த மாநிலம் தமிழ்நாடை போல சுதந்திரமாக செயல்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணைநிலை ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். இங்க எந்த திட்டத்தில் நிறைவேற்ற முடியல பார்க்கப்படும். அதுக்கு நம்முடைய அருமை சகோதரர் ஜி தமிழ்வேந்தன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு புதுச்சேரியில மாறி மாறி மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரும். ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான நிதி வழங்குவது கிடையாது. இங்க தேவையான நிதி இருந்தா தான் இந்த புதுச்சேரியை டெவலப் பண்ண முடியும். இது ஒரு சுற்றுலா மையம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும். இந்த பகுதி கூட 90 ஏக்கர் சொன்னாங்க. உப்பளம் பக்கத்தில் உப்பளம் அந்த பக்கத்தில் 150 ஏக்கர் இருக்குது. ஒரு அற்புதமான இன்றைக்கு ஒரு கண்காட்சி அமைக்கப்பட்டு இன்றைக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும். புதுச்சேரி இந்த நகரத்தை ஒரு அழகான நகரமாக உருவாக்க முடியும். ஆனா பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் திமுக என்ஆர் காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியிலையும் காங்கிரசும் ஆட்சிக்கு வருது, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருது. ஆனால் யூனியன் பிரதேசம் இருக்கின்ற அந்த பாண்டிச்சேரியை யாரும் பார்ப்பதில்லை. இதனால ஏற்கனவே எப்படி இருக்குதோ அதே போலதான் இப்பவும் இருக்குது. ஆகவே சுற்றுலா வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து வசதிகளும் கொண்ட நகரம் புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். அவை இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு துணிச்சல் அதிமுக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.